ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி லேர்ன் கம்ப்யூட்டர் ஈஸிலி சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் டெஸ்ட் 1 தமிழ் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது போட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணோம், எந்த ஆப்ஷன்ஸ் ரைட்டோ அதை எடுத்து எழுதணும். செகண்ட் ஒன், இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல். யாப்பருங்கலக்காரிகை, தண்டியலங்காரம், தொல்காப்பியம், நன்னூல். இதில் எதுன்னு எழுதணும். அடுத்தது, திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களுள் ஒருவர். இது 4 ஆப்ஷனில் செலக்ட் எனி ஒன் அண்ட் ரைட். அடுத்தது, யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே. ஸோ செலக்ட் எனி 4, அது ஒன் ஆன்சர் ஃப்ரம் த 4 ஆப்ஷன்ஸ். ஃபிஃப்த் ஒன், புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்று கூறியவர் யாருன்றதை எழுதணும். அடுத்தது, பகுதி ஆ, பிரிவு 1, கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். அடுத்தது, அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் யாவை. 8th ஒன், வாகை திணை விளக்குக. அடுத்தது, விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் அமைக. பிரிவு 2, ஸோ இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இந்த கவிதைக்கு அடிகளில் ஓசை நயமிக்க சொற்களையும் அவற்றிற்கான இலக்கண குறிப்புகளையும் எடுத்து எழுதுக. 11th ஒன், மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறான். இரு தொடர்களாக இதை எழுதணும். அடுத்தது, நீவிர் அறிந்த புயல்களின் பெயர்களை குறிப்பிடுக. தென் பிரிவு 3, பிரிவு 3ல் வந்து அனைத்து வினாக்களுக்குமே விடை கொடுக்கணும். அதில் வந்து இலக்கண குறிப்பு தருக. 13th ஒன், வெங்கதிர் அல்லது பொய்யா. நெக்ஸ்ட் 14th ஒன், பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. வியந்து அல்லது கலங்கி. 15th ஒன், புணர்ச்சி விதி தருக. புது பெயல் அல்லது செம்பருதி. ஸோ இதுக்கு ஆன்சர்ஸ் தரணும். அடுத்தது, கலை சொற்கள் தருக. சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது பிளாட்ஃபார்ம். தென் 17th ஒன், மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ஸோ 3 டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 விலை, விழை, அதுக்கான தொடரை அமைச்சு எழுதணும். அடுத்து 18th ஒன், உவமை தொடரை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. எலியும் பூனையும் போல. 19th ஒன், மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கி கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை. அடுத்து பகுதி இ, இந்த தொடரில் வெளிப்படும் காட்சி நயத்தை விளக்கி எழுதணும். அடுத்து, அல்லது வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். பிரிவு 2ல் சங்க பாடல்களின் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்கி எழுதணும். அடுத்தது, பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. நெக்ஸ்ட், தமிழாக்கம் தருக. A new language is a new life. Second one, if you want people to understand you, speak their language. Third one, knowledge of languages is the doorway to wisdom. Fourth one, the limits of my language or the limits of my world. அடுத்து பகுதி ஈல கீழ்காணும் நெடுவினாக்கு விடை தருக. புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு அருகில் அருந்து கிடக்கும் மின் இணைப்புகளை சரி செய்ய கோரி உங்கள் ஊர் மின்வாரிய பொறியாளர்களுக்கு கடிதம் எழுதுக. அப்படி இல்லைனா பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. பகுதி ஊ, இதில் வந்து அடிப்பிரலாமல் செய்யுள் வடிவில் எழுதணும். ஓங்களிடை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த என தொடங்கும் பாடலை அடிப்பிரலாமல் எழுதணும். 5 மார்க் இந்த கொஷினுக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வரதில் அப்கமிங் எக்ஸாமுக்கு உண்டான கொஷின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.